அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த சுக்கிர பகவான் எப்ப கிரக பயிற்சி வருது கரெக்டா பாருங்க. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார். மெயினா பாருங்க, சுக்கிரன் இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது. கால புருஷனுக்கு 1வது இடத்துல மேச ராசியில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காருங்க. இது என்ன யோகம் இருக்கும்? உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது, இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா பயிற்சிக்கும் சரி, அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம். கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும். சுக்கிர பகவான் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுப கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. யார் ஜாதத்துல சுக்கிரன் வர்றாரு திடீர்னு அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி இதுலயுமே களை கட்டக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னி ராசி. கன்னி ராசியில பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் தான் கன்னி ராசிகிட்ட நிறைவேற்ற கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த ராசி 6வது ராசி, அதாவது தொழில் வேலைய உத்தியோகத்தை காட்டக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றாங்க. நிறைய விஷயத்துல ஒரு போட்டி போராட்டம் தடைகளை தாண்டி வரக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றாங்க. என்றுமே இளமையான தோற்றம் இருக்குன்னா கன்னி ராசி நிறைய பேர் இருக்குங்கிறாங்க. ஆசை, கலை, இசை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றாங்க. அதிகமா செலவு பண்ணாத ராசி கன்னி ராசி சொல்றாங்க. நிறைய தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி சொல்றாங்க. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் இந்த கன்னி ராசி சொல்றாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சுக்கிரன் உங்களுக்கு யோகமா அவயோகமா, இது எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோமா, கன்னி ராசிக்கு அவர் எப்படிப்பட்ட அதிபதினு பாருங்க. உங்களுடைய லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா நல்லா பாருங்க. உங்களுக்கு லக்னம், நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்தில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நல்லா பாருங்க. ஏதாச்சும் ஒரு லக்னத்தை பார்த்துருப்பீங்க. சுக்கிர பகவான் தாங்க எல்லா மனிதனுக்குமே ஆசையை காட்டக்கூடிய கிரகம். சுக்கிரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம், கலை இசையை காட்டக்கூடிய கிரகம். ஏன்னா எல்லாரும் பாருங்க, இந்த சுக்கிர பகவான் வந்துட்டா ஜாதக சுக்கிர தசையோ சுக்கிர புத்தி வந்துச்சா உடனே பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஓ சுக்கிர பகவான் வந்துட்டா எதுவும் யோகா இருக்குமா, சுக்கிர புத்தி வந்துச்சு ஏதாச்சும் யோகா இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிடும்.
ஏன்னா இவர் திடீர்னு வந்து யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. உல்லாசமான கிரகங்கிறாங்க. உல்லாசமான கிரகம். ஒரு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானு. சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா பலமா இருக்கணும். உங்களுடைய லக்னத்துல இருந்து சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது நல்ல யோகம் இருக்குங்கிறாங்க. அதனாலதான் நான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன், சுக்கிர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ஒரு பொது பலனா கொண்டு போங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா கன்னிராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது கன்னிராசி என்பர்கள், எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி என்பர்கள், நிறைய ஒரு திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்தது கன்னிராசி என்பர்கள். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும், அல்ல இன்பமான வரணும். யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் சரி ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பாரு. அது எப்ப வேலை செய்யும்? உங்க பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அது அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். உங்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இதுல கவனமா இருங்க, இந்த வயசுல பார்த்து போங்க, கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்துல அந்த திசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை சம்பந்திப்பாங்க. அந்த பலவீனத்தை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதா பரிகாரம். பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல கண்டிப்பா முடியும். அவருடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் சரியாகும், இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பரிகாரமும் நிறைய இருக்குது, நிறைய உணவு பரிகாரமும் நிறைய இருக்கு, பரிகாரத்துல நிறைய முறைகள் இருக்குது. அதை பார்த்து நம்ம பயணிக்கும் போது எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். இப்ப இந்த சுக்கிர பகவான் பாருங்க, எல்லா கிரகமுமே பாருங்க அதிக நாட்கள் பயணிக்கும். சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. 25 நாட்கள் 26 நாட்கள் ஒரு மாசம் இதுக்குள்ளதான் பயணிப்பாரு. அப்போ உங்களுக்கு என்ன யோகத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு? கரெக்டா உங்களுக்கு மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சியில உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் பயங்கரமான ஒரு யோகமான கிரகம். இதுல என்னன்னா ஒரு சூப்பரான யோகம் உங்களுக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி கன்னிராசி என்பவர்களுக்கு பாருங்க 8ஆம் இடத்துல குரு. 8ல குரு சரியான ஒரு யோகம் கிடையாது சரிங்களா? கன்னிராசி என்பவர்களுக்கு 8ல குரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோட சேர்ந்தது குரு ஒரு வருஷமா இருந்தாரா, இங்க எல்லாமே தடையை கொடுத்துட்டாரு, ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இப்ப கேது உங்க ராசிக்கு வந்துட்டாரா, ஒரு மனக்குழப்பம் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட கிடையாது. கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல உங்களால. ஒரு விஷயத்துல கரெக்டா இறங்க முடியல. சிந்தனை அப்படியே குழப்பமாகுது. இதை பண்ணுவோமா வேணாமா சொல்லி ஒரு மனக்குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு குழப்பங்கள், மருத்துவ செலவுகள், உடல் ரீதியா தாக்கங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும். குடும்பத்துல நிறைய செலவுகள், தாயுடைய உடல்ல பிரச்சனைகள், இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள். நல்லா பாருங்க, இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல பிரச்சனை, வேலை உத்தியோக இடமாற்றங்கள், வேலை உத்தியோகம் சரியில்லாத அமைப்புகள், எதிரி பகை, கடனா நோயா எதிரி பகையா இல்ல வேலை பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கன்னிராசி சந்திச்சிருப்பார். இது எல்லாமே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி வைக்கதான் இப்ப குரு பகவான் சூப்பரா வந்துட்டாரு. மே மாசம் 1ஆம் தேதி கரெக்டா குரு பகவான் பயிற்சி வருது. நேரா போய் உட்கார்றாரு. 30ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. எல்லாமே குரு பார்த்தா கோடி நன்மை. இதுவே சூப்பர் பலனு. இதுல இன்னொரு விபரீத ராஜயோகம் இருக்குது பாத்துங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு விபரீத ராஜயோகம்ங்கிறாங்க. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா மறைமுகமாக ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் இது மறைமுகம் உங்களுக்கு ராஜயோகம் நான் சொல்றேன்னா, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகங்கிறாங்க. 12ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துல இருந்து உச்சமா இருந்து சுக்கிர பகவான் இணையும் போது இங்கே கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகமா மாறுது. உங்க ராசிதான் சுக்கிரன் நீசமாவாரு. உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு நல்ல கிரகம் கிடையாது, நல்லா பாத்துக்கணும். அவரு போய் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல உட்காரும் போது அது மிக பெரிய ஒரு மறைமுக ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. கன்னி ராசினா பயங்கரமா இருக்கும். எதிர்பாராத தனலாபம், வருமானம், பயங்கரமா சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. என்னை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு டைமிங், அழகான டைமிங் பாத்துக்குங்க. இந்த டைமை விட்டுறாதீங்க. குருவுடைய பார்வையும் படுது. வீடு கொடுத்தவர் உச்சமான சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் பலமா இருக்கிறாரு. அப்ப என்ன யோகம் வரும்? சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டதிபதி நல்லா பாத்துக்கணும். 2ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி. 2, 9, 8ஆம் பாவத்துல போய் நிக்குதுங்க.
அப்ப எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களை தேடி வருதுங்க. அப்படிதாங்க பலனை கொண்டு போகணும். அப்ப சுக்கிர பகவான் இனிமே தடையை கொடுக்க மாட்டார். இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சி நான் சொல்லுவேன். எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வருது. பயங்கரமான ஒரு யோகம் உங்களை தேடி வருது. சுக்கிர பகவான் யோகத்தை அள்ளி கொடுக்குறாரு. கரெக்டா பயணிச்சுன்னா கரெக்டா வெற்றியை பார்த்துடலாம். கரெக்டா பயணிச்சிங்கன்னா கரெக்டான ஒரு வெற்றியை, மிகப்பெரிய யோகமான ஒரு வெற்றியை நீங்க பார்க்கலாம். சுக்கிர பயிற்சி அந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அடிக்க போது சுக்கிர பயிற்சி லாட்ரி யோகம் பயங்கரமா இருக்கும். என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன், ராசி அதிபதி இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனாரு. ஆயிட்டார்ல உங்களுக்கு வக்ர நிவர்த்தி. கண்டிப்பா 24 அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏப்ரல் மாசம் 24 அப்புறம் சூப்பரா இருக்கும். அது கூட யாரு சேர்ந்து இணைஞ்சிருக்குது, செவ்வாய் போய் இணைஞ்சிட்டா இருப்பாருங்க. பயங்கரமான யோகம். குடும்பத்துல ஒரு இட மாற்றம், வேலை உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு வருதுங்க. நிரந்தரமான வேலை மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகம் நீங்க இடத்த சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். வெளிநாட்டை வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், நான் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டு பண்ணலாமா வேண்டாமா, தைரியமா பண்ணலாம். 100% வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அழகா சூப்பரா அமைச்சுக்குவார். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கலாம், நல்லா வேற கண்ட்ரியே மாறுங்க, வேற கண்ட்ரியே மாத்தலாம் வேலை உத்தியோகத்துல. இதுவும் டைம் அழகா இருக்கும். பாத்துக்கோங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கேது இருக்காரு, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். கரெக்டா ஒரு முடிவுக்கு வாங்க, கண்டிப்பா செஞ்சிடலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தடையே கிடையாது. தொழில்ல எந்த ஒரு தடையும் வராது. தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு. தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதன் இப்பதான் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கிறார். அது சூப்பர் யோகம். சுக்கிர பகவான் பாருங்க சுயசாரம் வாங்கி 8ஆம் இடத்துல இருந்து பலமா இருக்கிறாரு. பாக்கியாதிபதி பார்வை எங்க 2ஆம் இடத்துல திடீர்னு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப தொழில திடீர்னு லாபத்தை கொண்டு காட்டுவார். அப்ப இதுவும் தொழிலும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் ஜாத தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகம் கண்டிப்பா வந்துடும். பாத்துக்குங்க. இதுல நான் தடைகளை சொல்ல மாட்டேன். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் கண்டிப்பா எழுதுங்க. திடீர்னு அரசாங்க வேலை வரும். 8ஆம் பாவங்கிறது திடீர் அரசாங்க வேலை. நான் சொன்னல விபரீத ராஜயோகம், கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம். கண்டிப்பா திடீர்னு அரசாங்க வேலை. நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கு. அப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தா நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. திருமண பேச்சு பேசலாமா வேண்டாமா? திருமணத்துல பிரச்சனை இருந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? கணவன் மணி நிறைய கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிங்களா? நிறைய கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிங்களா? திருமண வாழ்க்கையில இந்த தடைகள்லாம் இருக்காது. இப்ப திருமண வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே, அந்த வழக்கு நல்லபடியா சூப்பரான ஒரு யோகத்துல அழகா வந்து உட்காரும். வழக்கு பிரச்சனை திருமண தம்பதிகள் சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வரும். முதல் திருமணம் இல்ல 2வது திருமணம் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு போயிட்டுனா கண்டிப்பா பண்ணலாம். 2வது திருமணம் அனுகூலமா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அனுகூலம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. உடம்பு பிரச்சனை இல்லை, மருத்துவ செலவும் இருக்காது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு நிறைய பேர் போனீங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திட்டி கட்டி கொப்பளம், வயிறு பிரச்சனை, மர்ம உறுப்பு பிரச்சனை, மருத்துவ செலவு. நிறைய பேர் கன்னிராசியை கடுமையான செலவு தெரியுங்களா? கன்னிராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த செலவுலானுமே கம்மியாயிரும். குருவுடைய பார்வை ஒருத்தர்னாலதான் உங்க வாழ்க்கையே மாறுது. அவர் பாக்குறதுனால உங்களை நல்லபடியா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப உடல் உபாதனமே இல்லை. இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. தந்தையோட சொத்து, தாயோட சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இது எல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு. இதுவும் மிகப்பெரிய யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன். நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்லை இடத்துல பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்துல கலகம் இருக்குது, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஒரு சின்ன இடத்துல பிரச்சனை வந்துருக்கலாம், அந்த பிரச்சனை சரியாகி நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப பூர்வீக சொத்து பூர்வீகத்துல கலகலாம் நீங்க நல்ல அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடணுமே. குழந்தை குடும்பத்துல கண்டிப்பா உண்டு கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம். மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, என்னை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம், குடும்பத்துல அனுகூலம் எல்லாமே தேடி வரும். சூப்பர் டைமிங். வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பூமி வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, வாகனத்தை மாத்துறதுக்கு எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி அழகா கொடுக்கும். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாமே பண்ணிக்கலாம். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த கமிஷன் வேலை பார்த்தாலும் சரி,
கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் சம்மந்தப்பட்ட பிசினஸ், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும், வேலையா உத்தியோகம் நல்ல அனுபவம். திடீர் ராஜயோகம், லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும். நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து கேட்கல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல, அந்த யோகம் 100% கன்னி ராசிக்கு இருக்கு. எதிர்பாராத திடீர் லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும். அப்ப அந்த யோகமும் உங்களுக்கு சாதகமா இருக்குது. லாட்ரி யோகம் நான் சொல்றது இது எல்லாமே சூப்பரா கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நான் வெளிநாடு வேலைக்கு போனா கண்டிப்பா அதுவும் அனுகூலமா சாதகமா உங்களுக்கு அனைமைப்பா வரது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போகணும். இதுல அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க இந்த காலகட்டம் ஒரு சுப செலவு உங்களுக்கு இருக்குது. சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு சுபகா செலவு, சுபகாரியங்கள் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூர் போறது இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சிறு இட மாற்றம் கண்டிப்பா உண்டு. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு திடீர்னு வரும். அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கும். மாணவ மாணவிகள் சொல்றேன், கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு. இனிமே எந்த ஒரு தடையுமே இல்லை. உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய கெப்பாசிட்டி வருது. பாத்துக்கணும், எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வரும். தைரியமா இருக்க எல்லாமே வெற்றியா உங்களுக்கு மாறும். கொஞ்சம் ஜாமீன் போறது, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்து போறது ரொம்ப நல்லது. உத்திரத்துல பிறந்தவங்க நபர்கள். அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க, உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. மனசுல என்ன கற்பனை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை எல்லாமே இப்ப அனுகூலமா வரப்போது. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. நிறைய பேர் மருத்துவர், ஆசிரியர், அடுத்து நகைக்கடை வச்சிருக்கூடிய நபர்கள், கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இது எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் அது இடம் அது எல்லாமே பண்ணிக்கலாம். தொழில் மாற்றம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க இந்த காலகட்டம். நிறைய பயணங்கள் மூலமாக நிறைய அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது. இந்த காலகட்டம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். வேலை உத்தியோக மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் சுபகலவும் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய காலகட்டத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்தை நீங்கி நல்லா ஒரு அனுகூலமா ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அழகா வருது இந்த காலகட்டத்தில் அஸ்தனத்துல பிறந்தவங்க. அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும். விடாம எதெல்லாம் ஜெயிச்சு நம்ம வெற்றி அடையும் சொல்லி எண்ணங்கள் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பாருங்க, இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுல ஒரு சுப செலவுகள், சுபகாரியங்கள் தேடி வருது. கடன் பிரச்சனை இருக்காது. எவ்வளவு கடன் வந்தாலும் சரி இந்த கடன் பிரச்சனை சரி பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும். மருத்துவ செலவுகள், விரைய செலவு இனிமே இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை, போலீஸ், இராணுவத்துறை இது எல்லாமே பாக்குறாங்க பாருங்க. மருத்துவர் இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இந்த சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் யோகம், சிறு பயணங்கள், சிறு இடமாற்றங்கள் இது எல்லாமே நிறைய பண்ணிக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமைகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில சொல்றேன். பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்களாம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் வேலையில ஒரு சிறு மாற்றம் கண்டிப்பா வந்துடும். எதிர்பாராத ஒரு திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, நல்லா பாருங்க, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நிறமா அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க. வெளிநாடு, வெளியூர் யோகம்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தைரியமா இருந்து ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது. சூப்பரா பாத்துக்குங்க. அந்நியர், பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி எதிர்த்து நின்று தைரியமா ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. நல்ல ஒரு அறிவு சிந்தனை வரும். ஏன் உங்களுக்கு அறிவு சிந்தனை வருதுன்னா,
குருவுடைய வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்ப தனம், லாபம், வருமானம், குடும்பம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. இப்ப வருமானத்துல குறை இருக்காது. அதாவது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலத்துல நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக பயிற்சியாக அமைகிறது.